வணக்கம். இப்ப நம்ம தேர்தல் அரசியல்ல நம்ம இப்ப பார்க்க போற மிக முக்கியமான 8வது தொகுதி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்பத்தூர். அம்பத்தூரை பொறுத்தவரையிலும் சரி அதிமுக வருமா, திமுக வருமா அப்படின்னா அப்படி குறைச்சு மதிப்பிட்டு சொல்லிடவே முடியாது. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அதுலேயும் தொடர்ந்து ஒருத்தர் கூட 2 இடத்துல இல்லை, ஒரே ஒருத்தரை தவிர்த்து அது அதிமுக வசம் உள்ள அலெக்சாண்டர் அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட் மட்டும்தான் 2016லயும் நின்றுக்கிறாரு, 21லயும் நின்றுக்கிறாரு. சரி, 2026 களம் அப்படி இருக்க போகுதா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை. அது 3 முனை போட்டியாகவும் இருக்கு, 4 முனை போட்டி. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நான் தனியா நிக்க போறேன் அப்படின்னு தாவேக்கான்னு ஒரு கட்சி உதயமாகி அந்த கட்சியை சார்ந்த விஜய் அவர்கள் ஒரு பிரபலமான நபரா இருக்கிறதுனால ஒரு மாற்று நிகழுமா, அந்த இடத்துல எடுத்த சர்வே என்ன சொல்லுது? சரி, 3 முனைனா எப்படி சர்வே இருக்க போகுது, 4 முனை அப்படின்னா என்ன சர்வே இருக்க போகுது அப்படிங்கிறத சத்யா அவர்கள் நம்மளோட பகிர்ந்துக்குவார். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாட்டி நம்ம பார்க்க போற தொகுதி அம்பத்தூர் தொகுதி. இந்த தொகுதியை பார்த்தீங்கன்னா 2021ல திமுக கைப்பற்றி இருக்குது. திரு ஜோசப் அவர்கள் 1,14,554 வாக்குகள், 48.14%. ஏடிஎம்கே 2வது இடத்துல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. திரு வி அலெக்சாண்டர் அவர்கள் 72,408 வாக்குகள், 30.43% வாங்கியிருக்காங்க. 3வது இடத்துல எப்பவும் போல நாம் தமிழர் இந்த தொகுதியில திரு மகேந்திரன் அவர்கள் 22,701 வாக்குகள், 9.54% வாங்கியிருக்காங்க. இதுல வெற்றி வித்தியாசம் பாத்தீங்கன்னா 42,148 வாக்கு வித்தியாசத்துல திமுக இந்த தொகுதியை கைப்பற்றி இருக்குது.